மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு SAT பகுதி அறிவியலில் 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாக்களின் விடைகளை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு 2வது பருவம் அறிவியலில் 2வது பாடம் மின்னோட்டவியல். இந்த பாடத்திலிருந்து மொத்தம் 103 மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் 50 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த மின்னோட்டவியல் பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அறிமுகம், அணுவின் அமைப்பு, மின்னோட்டம், மின்னோட்டத்தின் அலகு, ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை பயன்படுத்தி ஒரு வினா கேட்கப்படலாம். என்ன ஃபார்முலா? மின்னோட்டம் அதாவது I = Q/T. இங்கே Q அப்படிங்கிறது மின்னூட்டம், T அப்படிங்கிறது காலம். நாம் இயற்பியல் கணக்குகளுக்காக தனி வீடியோவை போட்டிருக்கோம். SAT பகுதியில் அறிவியல் பாடத்திலிருந்து 35 வினாக்கள் கேட்கப்படும் பொழுது 3 அல்லது 4 வினாக்கள் இயற்பியல் கணக்குகளாகவே இருக்கும். மரபு மின்னோட்டம் மற்றும் எலக்ட்ரான்களின் ஓட்டம், மின்னோட்டத்தை அளவிடுதல், மின்னழுத்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க. மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு, மின் கடத்துத்திறன், மின் எதிர்ப்புத்திறன். மின் கடத்துத்திறன் மின்னோட்டத்திற்கும் நீரோட்டத்திற்குமான ஒப்புமை, மின்னோட்டங்களை உருவாக்கும் மூலங்கள், மின் வேதிக்கலன்கள் அல்லது மின்கலன்கள். மின்கலன்கள் அப்படின்னா பேட்டரி. மின்கலன்களின் வகைகள்: முதன்மை மின்கலன், துணை மின்கலன் அப்படின்ட்டுருக்கு. இரண்டுக்குமான வேறுபாடு கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதன்மை மின்கலன்னா பாருங்கள், நமக்கு பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. துணை மின்கலன்னா எது, முதன்மை மின்கலன் எது அப்படின்ட்டு. முதன்மை மின்கலன் உயர் மின்கலன். மின்கல அடுக்கு, இது ஒரு மிகப்பெரிய பாடம்தான். மின்சாவி, மின் சுற்று, அதில் பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு, நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அந்த டயக்ராமில் வரையும் போது பாருங்கள், குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த குறியீடு கொடுக்கும்போது என்ன அர்த்தம்? மின்கலம். இந்த குறியீட்டுக்கு என்ன அர்த்தம்? நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்குவோம், பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மின் சுற்றின் வகைகள் இதுதான்: தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று. அடுத்தது கடத்திகள், காப்பான்கள். மின்னோட்டத்தின் விளைவுகள் கொடுத்துருக்காங்க. வெப்ப விளைவு, மின்னோட்டத்தின் விளைவுகள், மின் உருகி. பீஸ் கேரியரில் சின்னதாக மெலிசா ஒரு கம்பி இருக்கும் இல்லையா, அதுதான் மின் உருகி. மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களை நம்ம படித்து ரீகால் பண்ணிக்கிட்டு ஆன்சர் பண்ணலாம். புத்தகத்தில் ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற புக் பேக் கொஷின்ஸ், அதாவது 1 மார்க் கொஷின், 2 மார்க்கு, 5 மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம். பட் NMMSல லைன் பை லைன் முக்கியம். இப்போ எந்த லைன்லாம் முக்கியம், எந்த பாடக்கருத்துக்கள்லாம் முக்கியம் அப்படிங்கிறத இந்த மாதிரி வினாக்களின் மூலமாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல் வினாவுக்கு போயிடலாம். முதலில் இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு 1899. ஆப்ஷன் 2. அறிமுகம்: 1882ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சூரியன் மேற்கில் மறையும் வேளையில் அந்த அதிசய நிகழ்வு நடைபெற்றது. 9000 வீடுகளில் 14000 விளக்குகளின் சாவியை தாமஸ் ஆல்வா எடிசன் திறந்த தருணம் அனைத்து விளக்குகளும் எரியத் தொடங்கின. இது மனித இனத்திற்கு ஓர் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும். ஹைலைட் பண்ணதை மட்டும் படிக்கலாம். முதலாக 1899ஆம் ஆண்டு இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது. 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் முதல் அனல் மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் தோற்றுவித்தது. இது முக்கியம். 1900ஆம் ஆண்டு சென்னையில் ஃபேசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இதுதான்.
உட்கருவை சுற்றி எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. அணுவினுள் உள்ள மின்னூட்டங்களுடன் தொடர்புடைய ஆற்றலின் ஓர் வகையே மின்சாரமாகும். கேள்வி எண் 2. சென்னை பேசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1900. கேள்வி எண் 3. அணுவில் உள்ள அடிப்படை துகள்கள் எது? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இந்த மூன்றுமே இருக்கும். ஸோ அனைத்தும் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 4. அணுவின் மையப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உட்கரு அப்படின்னு நாம் அழைப்போம். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 5. அணுவின் உட்கருவில் காணப்படுவது? புரோட்டான் மற்றும் நியூட்ரான். 2 மற்றும் 3 சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 6. அணுவின் உட்கருவினை சுற்றி வருபவை டேஸ்? எலக்ட்ரான்கள் மட்டும்தான் அணுவின் உட்கருவினை சுற்றி வரும். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 7. மின் சுமையற்ற துகள்கள்? நியூட்ரான்கள். எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை பெற்று இருக்கும். புரோட்டான்கள் நேர்மின் சுமை பெற்ற துகள்கள்னு சொல்லலாம். மின் சுமையற்ற துகள்கள் அப்படின்னா நியூட்ரான்கள் மட்டுமே. சரியான விடை ஆப்ஷன் 3. அதுவே வினாவில் கொடுத்துட்டாங்க. கேள்வி எண் 8. நேர்மின் சுமையுடைய துகள்கள்? புரோட்டான்கள். கேள்வி எண் 9. எதிர்மின் சுமையுடைய துகள்கள்? எலக்ட்ரான்கள். கேள்வி எண் 10. மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின் ஓட்டத்தின் அலகுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆம்பியர். மின் தடையின் அலகு ஓம். கேள்வி எண் 11. ஓரலகு கூலுமின் மதிப்பு டேஸ்? ஆப்ஷன் 3 இருக்குது பாருங்கள். 6.242 × 1018 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள். மின்னோட்டத்தின் அலகு மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர் ஆகும். கடத்தியின் ஏதேனும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பில் 1 வினாடி நேரத்தில் 1 கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனப்படும். இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். I = Q/T. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கணக்குகள் செய்ய போகிறோம். இங்கு I மின்னோட்டமானது ஆம்பியரில் கொடுத்துருப்பாங்க. Q அப்படிங்கிறது மின்னூட்டம் கூலும்களில் கொடுத்துருப்பாங்க. கூலும் அப்படின்னா C. T எடுத்துக்கொண்ட காலம் எப்பயுமே வினாடிகளுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல மரபு மின்னோட்டம், எலக்ட்ரான் ஓட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். 1 மில்லி ஆம்பியர் = 10⁻³ ஆம்பியர், அதாவது 1/1000 ஆம்பியர் ஆகும். 1 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னா 10⁻⁻6 ஆம்பியர். இந்த இடத்துல பாருங்கள், மின்னூட்டம் கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. ஓரலகு கூலும் என்பது தோராயமாக 6.242 × 1018 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம். மின்னூட்டம் பொதுவாக Q என்ற எழுத்தால் குறிக்கப்படும். கேள்வி எண் 12. பொறுத்துக. மின்னோட்டம் I. மின்னோட்டத்தை நம்ம ஆம்பியரில் சொல்லணும். கேபிட்டல் லெட்டர் A அப்படிங்கிறதும் ஆம்பியர் தான் குறிக்கும். ஆனால் நம்ம எழுத்தால் எழுதியிருக்கிற ஆம்பியர் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிக்கலாம். மின்னூட்டம் கூலும் C அப்படிங்கிற எழுத்தால் குறிப்போம். ஆம்பியர் A அப்படிங்கிற எழுத்தால் குறிப்போம். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 13. மின்னூட்டங்களின் மின்னோட்டம் எனப்படும். கேள்வி எண் 14. மின்னோட்டம் குறித்த சரியானதை தேர்ந்தெடு. மின்னோட்டம் I = Q/T. அதுதான் ஃபார்முலா. சரியான விடை ஆப்ஷன் 1 இருக்குது. கேள்வி எண் 15. பொறுத்துக. மின்னோட்டம், அதற்கான ஃபார்முலா தான் Q/T. 1 மில்லி ஆம்பியர் 1/10³ ஆம்பியர், இல்லைன்னா 1 × 10⁻³ ரெண்டுமே ஒன்று தான்.
அடுத்து ஒரு மைக்ரோ ஆம்பியர் 1/10⁶ ஆம்பியர். அடுத்து 0.25 ஆம்பியர் அப்படிங்கிறது 250 மில்லி ஆம்பியர். கடைசியாக 2.5 ஆம்பியர் அப்படிங்கிறது 25 லட்சம் மைக்ரோ ஆம்பியர். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 16. ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை 10 அலகுகள் கொண்ட மின்னூட்டம் கடந்து செல்கிறது எனில் அக்கடத்தியின் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது? இந்த மாதிரி வினாக்கள் என்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப எளிமையான கேள்வி தான். இப்போ மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா I = Q/T. இதில் Q அப்படிங்கிறது மின்னூட்டம், 10 அலகுகள் கொண்ட மின்னூட்டம். இப்போ Q இருக்கிற இடத்துல 10ன்னு போட்டுக்கலாம். ஒரு வினாடியில், இப்போ T அப்படிங்கிறது காலம், அது வினாடியில் தான் சொல்லணும். ஸோ 10/1ன்னு கிடைக்கும். 10 1ஆல் வகுக்கும்போது நமக்கு 10 தான் கிடைக்கும். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஸோ 10 ஆம்பியர் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் 1. ரொம்ப எளிமையான கணக்கு, இதை போட்டு காட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இயற்பியல் கணக்குகள் அனைத்திற்குமே எப்படி செய்யணும் அப்படின்ட்டு தனி வீடியோவை நம்ம போட்டுட்டோம். கேள்வி எண் 17. 0.25 ஆம்பியர் மின்னோட்டத்தை மில்லி ஆம்பியரில் கூறுக. 7ஆம் வகுப்பில் மேலின அலகுகள் கீழின அலகுகள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஆம்பியர் அப்படிங்கிறது மேலின அலகு, மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது கீழின அலகு. இப்போ ஆம்பியரை மில்லி ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணோம்னா 10⁻³ பெருக்கணும், அதாவது 1000ஆல் பெருக்கணும். 0.25 1000ஆல் பெருக்கும்போது நமக்கு 250 அப்படின்னு கிடைக்கும். 250 மில்லி ஆம்பியர். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 18. மின்கலனில் எலக்ட்ரான் நகர்வு எத்திசையில் அமையும்? மின்கலனின் எதிர்முனையிலிருந்து நேர்முனை நோக்கி. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 19. கூற்றை ஆராய்க. 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கூற்று, எலக்ட்ரான்களின் ஓட்டமானது குறைந்த மின்னழுத்த பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தம் உள்ள பகுதிக்கு செல்கின்றன. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, எலக்ட்ரான்களின் ஓட்டமானது மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. 2 கூற்றுகளுமே சரி. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 20. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷனில் 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சரியான கூற்று எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் 1ல் பாருங்கள், மரபு மின்னோட்டம் குறைந்த மின்னழுத்த பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தம் உள்ள பகுதிக்கு செல்கின்றன. இது தவறு. மரபு மின்னோட்டம் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மரபு மின்னோட்டம் செல்லுதல் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரான்களின் ஓட்டம் எப்படி இருக்கும்னா எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு எலக்ட்ரான்கள் செல்லுதல். முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று பாருங்கள், எலக்ட்ரான்களின் ஓட்டமானது அதிக மின்னழுத்த பகுதியிலிருந்து குறைந்த மின்னழுத்தம் உள்ள பகுதிக்கு செல்கின்றன. இந்த கூற்று சரியாக இருக்குது. மூன்றாவது கூற்று, மரபு மின்னோட்டம் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு செல்கின்றன. அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க, தவறு. நான்காவது ஆப்ஷனில் எதிர்மின் துகள்கள் பாயும் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையாக கருதப்படுகிறது. இதுவும் தவறு. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 21. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பாருங்கள், ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான்களின் ஓட்ட திசையிலேயே அமையும். எலக்ட்ரான்களின் ஓட்ட திசைக்கு எதிர் திசையில் அமையும். ஸோ தவறான கூற்று ஆப்ஷன் 3. மின்னோட்டத்தை அளவிடுதல். முக்கியமான பாடக்கருத்துகள் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஹைலைட் பண்ணதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவியால் அளவிடப்படுகிறது. அம்மீட்டரின் முனைகள் ப்ளஸ் மற்றும் மைனஸ் குறியீட்டால் குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு சுற்றில் அம்மீட்டரானது தொடர் இணைப்பில் மட்டும் இணைக்கப்பட வேண்டும். மில்லி ஆம்பியர் அல்லது மைக்ரோ ஆம்பியர் வரம்பில் மின்னோட்டங்களை அளவிட பயன்படும் கருவிகள் மில்லி அம்மீட்டர் அல்லது மைக்ரோ அம்மீட்டர்களாக குறிப்பிடப்படுகின்றன. ஒரு மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது 10⁻³ ஆம்பியர். இதை முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம்.
மின்னழுத்த வேறுபாடு அதை பற்றி பார்க்கலாம். மின்னூட்டங்கள் எப்போதும் உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து தாழ் மின்னழுத்த புள்ளியை நோக்கி பாயும். மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டுமே கடத்தியின் வழியே மின்னோட்டமானது செல்லும். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு பாருங்கள், இப்படி ஒரு சிம்பல் இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம்னா உயர் மின்னழுத்தம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. வோல்ட் என்ற வார்த்தை மின்னழுத்த வேறுபாட்டின் அளவீடாகும். இங்கே பாருங்கள், எஸ்ஐ அலகு கொடுத்துருப்பாங்க. மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட் ஆகும். இரு புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாட்டை வோல்ட் மீட்டர் என்ற கருவியை கொண்டு அளக்கலாம். மின் ஓட்டத்தை அளக்கணும் அப்படின்னா அம்மீட்டர், மின் அழுத்த வேறுபாட்டை அளக்கணும் அப்படின்னா வோல்ட் மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மின்சுற்றில் இணைக்கப்படும் மின்தடையானது அந்த மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னூட்டத்தின் இயக்கத்தை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் ஓர் மின் உறுப்பு ஆகும். மின்தடையின் அலகு, அதாவது மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். அடுத்தது மின் கடத்து திறன் சிக்மா. பொதுவாக சிக்மா என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. மின் கடத்து திறனின் அலகு சீமன்ஸ் பை மீட்டர், சுருக்கமாக எஸ் பை எம், ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். மின் தடை எண் ரோ, இந்த சிம்பிளை நம்ம எப்படி படிக்கணும், ரோ அப்படின்னு படிக்கணும். மின் தடை எண்ணின் எஸ்ஐ அலகு ஓம் மீட்டர். அடுத்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. பொருள்கள் மின்தடை எண் ரோ கொடுத்துருக்காங்க, அதாவது 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில். மின் கடத்து திறன் சிக்மா கொடுத்துருக்காங்க 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில். வெள்ளி 1.59 × 10⁻⁸. மின் கடத்து திறன் 6.30 × 10⁻7. இதை நீங்கள் முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் முடிந்த வரைக்கும் மெமரி பண்ணிக்கலாம். இப்போ படித்த பாடக்கருத்துக்கள்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். கேள்வி எண் 22, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மின்னோட்டமானது அம்மீட்டரின் உதவியால் அளக்கப்படுகிறது, இந்த கூற்று சரி. ஆப்ஷன் 2ல் ஒரு சுற்றில் அம்மீட்டரானது பக்க இணைப்பில் மட்டுமே இணைக்கப்பட வேண்டும், தவறு. தொடர் இணைப்பில் மட்டும்தான் இணைக்கப்படணும். ஸோ தவறான கூற்று ஆப்ஷன் 2. இருந்தாலும் 3வது கூற்று பார்க்கலாம். ஒரு சுற்றில் அம்மீட்டரானது தொடர் இணைப்பில் மட்டுமே இணைக்கப்பட வேண்டும், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 4வது கூற்றில் மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டுமே கடத்தியின் வழியே மின்னோட்டமானது செல்லும், இதுவும் கரெக்டு. இப்போ தவறான கூற்று ஆப்ஷன் 2. கேள்வி எண் 23, மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். கேள்வி எண் 24, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? முதல் ஆப்ஷனில் குளத்தில் அல்லது வாய்க்காலில் தேங்கியுள்ள நீருடன் மின்னோட்டத்தை ஒப்பிட்டு நாம் புரிந்து கொள்ளலாம், இது தவறு. 2வது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆற்றில் அல்லது அருவிகளில் நீர் பாய்ந்தோடுவதை மின்னோட்டத்துடன் ஒப்பிட்டு நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த கூற்று தான் சரி. சரியான விடை ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3ல் பாருங்கள், கோகோ விளையாட்டுடன் தொடர் இணைப்பு மின்சுற்றுடன் ஒப்பிட்டு நாம் புரிந்து கொள்ளலாம், தவறு. ஸோ 2வது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் சரி. கேள்வி எண் 25, 6.242 × 10⁻18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் மின் சுமைக்கு சமமான மின்னூட்டம். ஏற்கனவே இதை நம்ம படிச்சிட்டோம், ஒரு கூலும். கேள்வி எண் 26, நேர் மின்னூட்டங்களின் ஓட்டம் டேஸ், மரபு மின்னோட்டம். கேள்வி எண் 27, ஓரலகு மின்னூட்டத்தினை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு மின்னழுத்த வேறுபாடு. கேள்வி எண் 28, மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட். ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் 1ல் ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, அது மின்னோட்டத்தின் அலகு. ஓம் கொடுத்துருக்காங்க, அது மின்தடையின் அலகு. ஆப்ஷன் 4ல் பாருங்கள், ஓம் மீட்டர், அது மின்தடை எண்ணின் அலகு. அலகு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்.
கேள்வி எண் 29 கூற்றும் காரணமும். கூற்று ஓரலகு மின்னூட்டத்தினை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு மின்னழுத்த வேறுபாடு எனப்படும். கூற்று சரி. காரணம் மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டுமே கடத்தியின் வழியே மின்னோட்டமானது பாயும். கூற்று காரணம் இரண்டுமே சரி. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 30 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? முதல் கூற்று ஒரு மின் உறுப்பின் மின்தடை என்பது மின் உறுப்பிற்கு இடையே செயல்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின் உறுப்பின் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதமாகும். இது கரெக்டு. இரண்டாவது ஆப்ஷனில் மின் தடையின் SI அலகு ஓம். இதுவும் கரெக்டு. மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு அதிகம் எனில் மின்தடையின் மதிப்பு குறையும். இது தவறு. ஸோ முதல் 2 கூற்றுகளும் சரி. 1 மற்றும் 2 ஆப்ஷன் 4. கேள்வி எண் 31 கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறனின் அளவு அக்கடத்தியின் டேஸ் எனப்படும். மின் கடத்து திறன் சொல்லலாம், தன்மின் கடத்து திறன்னு சொல்லலாம். 1 அல்லது 3 ஆப்ஷன் 4. கேள்வி எண் 32 சிக்மா என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுவது எது? மின் கடத்து திறனை தான் நம்ம சிக்மா அப்படிங்கிற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடுவோம். சரியான விடை மின் கடத்து திறன் ஆப்ஷன் 1. கேள்வி எண் 33 மின் கடத்து திறனின் அலகு சீமென்ஸ் பை மீட்டர். கேள்வி எண் 34 பொருள் ஒன்று தன் வழியே மின்னோட்டம் பாய்வதை எவ்வளவு வலிமையாக எதிர்க்கும் என அளவிட்டு கூறும் பொருளின் அடிப்படை பண்பு மின் தடை எண். கேள்வி எண் 35 மின் தடை எண்ணின் அலகு. மின் தடையின் அலகுன்னு சொன்னால் ஓம், மின் தடை எண்ணின் அலகுன்னு சொன்னால் ஓம் மீட்டர் ஆப்ஷன் 1. கேள்வி எண் 36 ரோ என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுவது. மின்தடை எண், தன் மின்தடை எண் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 3. கேள்வி எண் 36 பொறுத்துக பொருள்கள் அவற்றின் மின்தடை எண் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். அட்டவணையில் பார்த்தோம் இல்லையா? வெள்ளி அதனுடைய மின்தடை எண் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. 1.59 × 10⁻⁻8. தாமிரம் மின்தடை எண் டியில் இருக்குது. 2.82 × 10⁻⁻8. அலுமினியம் மின்தடை எண் பி 1.72 × 10⁻⁸. தூளாக்கப்பட்ட தாமிரம் சி 1.68 × 10⁻⁸. சரியான விடை ஆப்ஷன் 2. மின்னோட்டத்திற்கும் நீரோட்டத்திற்குமான ஒப்புமை. மின்னோட்டத்தை நீரோட்டத்துடன் ஒப்புமைப்படுத்தி நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. தாமிர கம்பி போன்ற ஓர் கடத்தியின் வழியே பாயும் எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் ஆகும். நம்மால் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை கண்டுணர முடியாது. ஆனால் ஒரு கம்பியின் வழியே பாயும் மின்னோட்டத்தை ஒரு குழாயின் வழியே பாயும் நீரோட்டத்தை போல் நம்மால் கற்பனை செய்து பார்க்க இயலும். முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். மின்னோட்டங்களை உருவாக்கும் மூலங்கள் வேதி மின்கலன்கள் அல்லது மின்கலன்கள். மின்கலன்களின் வகைகள் 2 தான். முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள். முதன்மை மின்கலன்கள்னால் என்ன, அது எங்கெங்கே பயன்படுத்தப்படுது, துணை மின்கலன்கள் அதற்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நாம் நினைவில் வச்சுக்கணும். முதன்மை மின்கலன் டார்ச் விளக்கில் பயன்படும் உலர் மின்கலன் முதன்மை மின்கலனிற்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். இவற்றின் பயன்பாட்டிற்கு பிறகு இவற்றை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. அதாவது ஒன்ஸ் சார்ஜ் போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான், தூக்கி போட்டுற வேண்டியதான். துணை மின்கலன்கள். துணை மின்கலன்கள் மோட்டார் வாகனங்கள் மற்றும் மின்னியற்றிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் உருவாகும் வேதிவினையானது ஓர் மீள்வினையாகையால் அவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும். லித்தியம் உருளை மின்கலன்கள், பொத்தான் மின்கலன்கள், கார அமில மின்கலன்கள் ஆகியன பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலன்கள் ஆகும்.
பாருங்கள், முதன்மை மின்கலன், துணை மின்கலன் இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட் பாருங்கள், முதன்மை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதி வினையானது ஓர் மீளா வினையாகும். துணை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதி வினை ஓர் மீள் வினையாகும். இரண்டாவது பாயிண்ட், இவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது, ஆனால் துணை மின்கலன்களில் செய்யலாம். மூன்றாவது, சிறிய பேட்டரி கார்கள், சைக்கிள்கள், பொம்மைகள், கைமின் விளக்குகள் போன்ற சிறிய சாதனங்களை இயக்க பயன்படுகிறது. துணை மின்கலன்கள் பாருங்கள், இவை மொபைல் தொலைபேசிகள். நம்ம செல்ஃபோன் வச்சுருப்போம், செல்ஃபோனில் பேட்ரி இருக்கு இல்லையா, அதுதான் துணை மின்கலன். இவை மொபைல் தொலைபேசிகள், கேமராக்கள், கணினிகள் மற்றும் அவசர விளக்குகள், எமர்ஜென்சி லேம்ப் போன்ற சாதனங்களை இயக்க பயன்படுகிறது. நாலாவது எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு, எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன் மற்றும் லெக்லாஞ்சி மின்கலன் மற்றும் உலர் மின்கலன். துணை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு, காரிய அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன் மற்றும் நிக்கல் இரும்பு சேமக்கலன். உலர் மின்கலன், முதன்மை மின்கலன் பாருங்கள், உலர் மின்கலன் ஃபோட்டோவே கொடுத்துருக்காங்க. துணை மின்கலனில் லித்தியம் உருளை மின்கலன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். பொத்தான் மின்கலன், கார அமில மின்கலன், மோட்டார் வாகன மின்கல அடுக்கு. முதன்மை மின்கலன், உலர் மின்கலன். உலர் மின்கலன் ஆனது பெரும்பாலான மின் சாதனங்களில் பொதுவாக பயன்படும் வேதி மின்கலன்களில் ஒரு சாதாரண வகையாகும். இது சிறிய வடிவிலான, எளிதில் எடுத்து செல்லத்தக்க ஓர் மின் மூலமாகும். இது 1887 ஆண்டில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஏய் சுகியோவால் உருவாக்கப்பட்டது. உயர் மின்கலன்கள் தொலைக்காட்சியின் தொலைவியக்கி, டார்ச், புகைப்பட கருவி மற்றும் விளையாட்டு பொம்மைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படுபவை. பாருங்கள், அம்மோனியம் குளோரைடு மின்பகுளியாக செயல்படுகிறது. துத்தநாக குளோரைடானது அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டதால் பசையின் ஈரப்பதத்தை பராமரிக்கிறது. அதாவது அந்த பேட்டரியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த உலர் மின்கலன் பேட்டரியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. கேள்வி 38, வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் கருவி எது? மின்கலம். கேள்வி 38, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலனின் வகை எது? முதன்மை மின்கலன். கேள்வி 40, பொறுத்துக. பொருள்கள், அவற்றின் மின் கடத்து திறன் என்னோட நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். வெள்ளி டீல் இருக்குது 6.30 × 10⁻7. முன்னாடி ஒரு அட்டவணை பார்த்தோம் இல்லையா, அதே தான். தாமிரம் 7 இருக்குது 5.98 × 10⁻7. அலுமினியத்தின் மின் கடத்து திறன் எண் பீல் இருக்குது 3.5 × 10⁻7. தூளாக்கப்பட்ட தாமிரத்தின் மின் கடத்து திறன் எண் 5.80. 5.8ன்னு கூட வச்சுக்கலாம். 5.8 × 10⁻7. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 41, வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? மின்கலம். தவறுதலாக 2 வினாக்கள் மட்டும் மீண்டும் ரிப்பீட் ஆயிடுச்சு. கேள்வி 42, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலனின் வகை எது? முதன்மை மின்கலன். கேள்வி 43, பல முறை மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடிய மின்கலனின் வகை எது? துணை மின்கலன். கேள்வி 44, அதிக அளவு மின் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மின்கலன். வெப்ப மின்கலன். கேள்வி 45, தொடர்பற்றதை தேர்ந்தெடு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலன் மற்றும் துணை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இதில் தொடர்பற்றது எது அப்படின்னு பார்க்கலாம். லித்தியம் உருளை மின்கலன், கார அமில மின்கலன், உலர் மின்கலன், பொத்தான் மின்கலன். இதில் தொடர்பற்றது உலர் மின்கலன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா உலர் மின்கலன் முதன்மை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு, மற்ற 3மே துணை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு.
அதனால் தொடர்பற்ற ஒன்று உலர் மின்கலன். கேள்வி எண் 46 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இதில் தவறான கூற்றுன்னு ஆப்ஷன் 2 தான் இருக்குது. முதன்மை மின்கலனில் நடைபெறும் வேதிவினை ஒரு மீள் வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு, மீளா வினை. கேள்வி 47 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? எடிசன் சேமக்கலன் மற்றும் நிக்கல் இரும்பு சேமக்கலன் ஆகியவை முதன்மை மின்கலன் வகையை சார்ந்ததாகும். இது தவறு. இவை இரண்டுமே துணை மின்கலன் வகையை சார்ந்தது. ஆப்ஷனில் இருக்கிற மற்றது எல்லாமே சரிதான். இரண்டாவது ஆப்ஷனில் உலர் மின்கலமானது இயற்கையில் உலர்ந்த நிலையில் காணப்படாது. கரெக்டு. துணை மின்கலன்கள் மொபைல் கேமராக்கள் கணினிகளில் சாதனங்களை இயக்க பயன்படுகிறது. இதுவும் கரெக்டு. நான்காவது ஆப்ஷனில் முதன்மை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்து பயன்படுத்த இயலாது. இதுவும் கரெக்டு. இப்போ தவறான கூற்றுனா ஆப்ஷன் 1 தான். கேள்வி 48 பின் வருவனவற்றுள் மின்கல அடுக்கை குறிப்பது எது? ஆப்ஷன் 2. சுற்று வரைபடங்கள் வரையும் போது அவற்றின் குறியீடுகள் பாருங்கள். இந்த குறியீடானது மின்கலம் அதை குறிக்குது. இந்த குறியீடு மின்கடத்து சாவி, இது மின் பல்பு, இது சாவி. சாவி திறந்த நிலைனா இப்படி குறிக்கணும், மூடிய நிலைனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கணும். கேள்வி 49 ஒரு மின் சுற்றில் மின்கலன்கள் எவ்வாறு அடுக்கப்பட்டால் மின் விளக்கு ஒளிரும்? 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிற படத்தில் 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் ஆகிருக்கு. பி அப்படிங்கிற படத்தில் மைனஸும் கனெக்ட் ஆகிருக்கு. படம் ஏல இருக்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் லைட் எரியும். ஆப்ஷன் 1. கேள்வி 50 உலர் மின்கலத்தில் மின் பகுளியாக செயல்படுவது டேஸ்? அம்மோனியம் குளோரைடு. கேள்வி 51 உலர் மின்கலத்தில் எதிர்மின் வாயாக செயல்படுவது டேஸ்? துத்தநாக தகடு. கேள்வி 52 உலர் மின்கலத்தில் நேர்மின் வாய் அதாவது கேதோடு ஆக செயல்படுவது டேஸ்? கார்பன் தண்டு. கேள்வி 53 உலர் மின்கலத்தில் மின் முனைவாக்கியாக செயல்படுவது டேஸ்? மாங்கனீசு டை ஆக்சைடு. கேள்வி 54 தொடர்பற்றதை தேர்ந்தெடு. டேனியல் மின்கலம், எடிசன் சேமக்கலன், உலர் மின்கலன், வோல்டா மின்கலன். இதில் தொடர்பற்ற ஒன்று எடிசன் சேமக்கலன். எடிசன் சேமக்கலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துணை மின்கலத்திற்கான எடுத்துக்காட்டு, மற்ற 3மே முதன்மை மின்கலத்திற்கான எடுத்துக்காட்டு. கேள்வி 55 உலர் மின்கலத்தினை குறித்த தவறான கருத்தினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் 4 தான் இருக்குது. ரசாயன நடவடிக்கைகளால் உருவான வாயுக்களை வெளியேறாமல் தடுக்க மின்கலன் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும். இதுதான் தவறான கருத்து. ரசாயன நடவடிக்கைகளால் வெளியேற இயலாத வாயுக்களை அனுமதிக்க ஒரு சிறிய துளை உள்ளது. மூடி இருக்க மாட்டாங்க, அது வெளியே போகிறதுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதனால தான் 4வது கூற்று தவறு. 55 மாதிரி வினாக்களின் விடைகளை பார்த்துட்டோம். போதும். என்னுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மின்னோட்டவியல் பாடத்தில் மட்டும் மொத்தமாக 103 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள 48 வினாக்களின் விடைகளை இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.